மேம் நான் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கேன். அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா மேம்? என்கிட்ட இருக்கிற அத்தனை பிள்ளைங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன், நீ நாய்க்குட்டிய வளரு, அதுவும் தெருநாய்க்குட்டியை மட்டும் எடுத்து வளரு. ஆனா அப்படி வளர்க்க முடியல, உங்க வீட்டுல பெர்மிஷன் தரல அப்படின்னாலும் நீ கல் எடுத்து அடிக்கிற வேலையோ இல்லை யாராவது அடிச்சாங்கன்னா தடுத்து நிறுத்து. அதை சொல்லியிருக்கேன். அது எல்லா பிள்ளைங்களும் கேட்குது. என்னால ஒரு 20-25 பையங்க நாய்க்குட்டி எடுத்து வளர்க்குறானுங்க. நான் எடுக்கிறது பாய்ஸ் செக்ஷன் தான், ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் தான். ஆனால் 33 பிள்ளைங்க என்னோட கிளாஸில் ஸ்ட்ரென்த்து பையங்க, 5th ஸ்டாண்டர்டு. அதில் 20 பேரும் 25 பேரும் நாய்க்குட்டி வளர்க்குறாங்க. மற்றவங்க அடிக்காத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. அதில் ஒருத்தன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு ஒரு காலேஜ் பையன் ஒரு நாய்க்குட்டி மேலே கல்லால் அடித்து கண்ணு பொறிக்கலங்கி போய் ரத்தம் கட்டின மாதிரி வெள்ளையாக போயிடுச்சு போல இருக்கு. அந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு வீட்டில் வளர்க்குறான். ஏன்டா அந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு வந்தே நான் கேட்டேன். நல்லா இருக்க நாய்க்குட்டியெல்லாம் வேற ஒருத்தவங்க தூக்கிவாங்க மேம், இதுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, ஒரு கண்ணு தான் தெரியுது, அதனால் நான் இதை எடுத்துகிட்டு வளர்க்குறேன்னு சொன்னான். அந்த இடத்துல நானே ஜெயித்த மாதிரி ஒரு சந்தோஷம் மேம். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் தட் மை ஸ்டூடெண்ட். இப்போ அவன் ஊட்டி கான்வென்ட்டில் போய் சேர்ந்துருக்கான். அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நல்லா இருக்கு, நாய்க்குட்டியை நல்லா வச்சு பார்த்துக்கிறாங்க உங்கள் அம்மா. தேங்க்யூ மேம்.